அவங்கள போய் வைக்க சொல்றீங்க? புள்ளை இல்லாதவ. அந்த மாதிரி ஒரு ஈன பொழப்பும் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு கோடை போட்டு அந்த நேர்கோட்டில் தான் வாழணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பாடத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வெத்து போட வக்கல மலடியை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறீங்க. யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? என்ன சோமசுந்தரம் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? டேய் பாத்தியா? வாங்க வாங்க வணக்கம். எங்க சுஞ்சானோ? சுஞ்சானோ வாங்க. இங்க சண்முகம் தம்பி வாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று போல வருவீங்கன்னு நினைச்சேன். சரி, தனித்தனியா வந்திருக்கீங்க. சரி, ஆளாளுக்கு வேலை இருக்கும், தனித்தனியா பிசினஸ் இருக்கும். சரி, அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. சோமசுந்தரம் பாத்தியா எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்னு பாத்தியா? புடவை நெஞ்சிட்டு 1000 கடகடையே அலைவார் இவரு. இப்ப அப்படி சொல்ல முடியுமா? வர முடியாது. எங்கேயோ இருந்தாரு, இப்ப எங்கேயோ போயிட்டாரு. வரணும், மாற்றம் வரணும். அதான வாழ்க்கை, மனுஷனோட வாழ்க்கை. கீழே இருக்கிறவன் மேல போறதும் மேல இருக்கிறவன் கீழே வர்றதும் சகஜம் தானே. அதான வாழ்க்கை. சரவணன் கூட பிசினஸ்ல பின்னி எடுத்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நான் கூட கேள்விப்பட்டேன்ப்பா. ஏஎஸ் சில்க்ஸ் தான் காஞ்சிபுரத்துல நம்பர் 1 கேள்விப்பட்டேன்ப்பா. இல்ல தம்பி, நானே இப்பதான் கேள்விப்பட்டேன். வடநாட்டுல இருந்து ஏஎஸ் சில்க்ஸுக்கு வந்தவங்களா இப்ப கைராசி சில்க்ஸுக்கு போறாங்களாமே. யோ, அண்ணன் தம்பி தானே, யார் கடைக்கு போனா என்ன? யோ, என்னையா பேசுற? இங்க அண்ணன் தம்பின்னு வியாபாரத்துல எப்படி பார்க்க முடியும்? இங்க பாருங்க, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இங்க பேசணுங்கிற அவசியமா? எங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்? சீமந்தம் நடக்குது. அந்த பொண்ணையும் பிறக்க போற குழந்தையும் வாழ்த்திட்டு போனோங்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க. அதை விட்டுட்டு என்னெல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, யாரோ ஒருத்தர் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணுவாங்க, மண்டபம் வாசலே நின்றுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி வீடை கட்டினா அங்க வந்து வீட்டுக்கு வாஸ்து சரியில்லை, இந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவீங்க. என்னங்க இதெல்லாம் பொழப்பு உங்களுக்கு? என்ன தம்பி, ஏன் விடுங்க தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. அப்படித்தான் ஊர்ல பேசத்தான் செய்வானுங்க. கல்யாண நாளும் பேசுவானுங்க, கருமாதி நாளும் பேசத்தான் செய்வானுங்க. பேசிட்டே தான் இருப்பானுங்க. பேசாம இருந்தா உயிர் போயிரும் பாத்துக்கோங்க. பேசிட்டு தான் இருப்பானுங்க. பேசலன்னா செத்து போயிடுவாங்கன்னா அதுக்காக பேசி மத்தவங்கள சாகடிக்க கூடாது. எங்க கைராசி சில்க்ஸை பொறுத்த வரைக்கும் யாரோட கஸ்டமர்ஸும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இருக்கிற கஸ்டமர்ஸே போதும். எங்க கிட்ட இருக்கிற தரத்துக்கு மக்கள் தேடி வருவாங்க. இன்னொரு கடையை விட்டுட்டு எங்க கடைக்கு வர்றாங்கன்னா அவங்களோட டிசைன் சரியில்லைன்னு அர்த்தம், தரம் சரியில்லைன்னு அர்த்தம். அத அவங்க சரி பண்ணிக்கணும். யாரோட கஸ்டமர்ஸையும் நாங்க இழுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி வியாபாரமே எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்கு. நாங்க என்ன மத்தவங்க மாதிரி டியூப்ளிகேட் பட்டா விக்கிறோம்? வீரமணி ஐயா சொல்றீங்க? என்னது? நான் பொதுவா தான் சொன்னேன். யாரு டியூப்ளிகேட் விக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு தெரியும். நான் யாரையும் குறிப்பிட்டு பேசலையே. நாங்க நேர்மையா தொழில் பண்றோம். மத்தவங்களோட வயித்துல அடிச்சு எதையும் பண்றதில்ல. காஞ்சிபுரத்தோட டிசைன், பாரம்பரியம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். காசுக்காக மாரடிக்கிற ஆள் நாங்க இல்ல. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈன பொழப்பும் எங்களுக்கு தேவையில்லை.
ஒரு கோடை போட்டு அந்த நேர்கோட்டில் தான் வாழணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பாடத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த வழியில பணம் வந்தாலும் அதை வாங்கி பாக்கெட்ல அள்ளி போடுற கும்பல் நாங்க கிடையாது. அண்ணே வாங்கண்ணே, இங்க பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். விடுமா, விடு, விடுன்னு சொல்றேன்ல. என்னடா வேண்டாம்மா, அவ இருக்கட்டும்மா. இல்லடா இருடா. அம்மா, டேய் சரவணா, என்னடா இங்க தனியா நின்னுட்டு இருக்க? வாடா, உன் அண்ணா எல்லாம் அங்க நின்னுட்டு இருக்காங்க. மா, வாடா ஏம்மா, மா, டேய், வேணாம்மா. வாடா வா. மா, டேய், வேணாம்மா, வாடா. விடுங்க, விடுங்க. சரவணா வந்திருக்கா, பேசுங்கடா, அவங்கிட்ட பேசுங்கடா. டேய், உன் அண்ணனுங்க இங்க நின்னுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுடா. சரவணா, உன்கிட்ட தானே சொல்றேன், ஏன்? பேசு. ஏங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஃபங்க்ஷனுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசணும். சும்மா வெட்டியா உள்ள வரீங்களா? வாங்க. சரவணா, அழாத கார்த்தி. சரிம்மா சரிம்மா, அழாது அழாது. சரி 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 சரிடா, அழக்கூடாது. சரி சரி சரி, போயிடலாம் போயிடலாம். சரிடா சொல்லும், போயிடலாம். குழந்தைய கிட்ட குடும்ப நான் பாத்துக்கிறேன். குடு குடு. இன்னும் அழுதுட்டே இருக்கான். இரு. சரி என்ன சரி குழந்தை இப்படி அழுதுகிட்டே சரி இருக்கு? சரி சரி சரி. ஆனந்தி, ஏமா குழந்தை அழுகுறான்? சரி, சரி, குழந்தை போடுமா, உள்ள கூட்டிட்டு போங்க. கார்த்தி, கார்த்தி, போம்மா. உள்ள போ. என்னங்க? அத்தை, இங்க வாங்க. ஆனந்தி, இப்ப என்ன பிரச்சனை? குழந்தைக்கு என்னாச்சுமா? ஏன் அழுகுறா? சொல்லு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. குழந்தைய பார்க்க கூட விட மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மாதிரியா பேசுறீங்க. பொது இடத்துல கூட பார்க்கலன்னா எப்படிமா? இப்ப என்னங்க ஆச்சு? சும்மா சும்மா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. நாங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து உங்ககிட்ட குழந்தை காட்ட இல்ல. ஐயோ ஆனந்தி, என்ன நீ என்ன பேசுறீங்க நீங்க? அம்மா குழந்தைய தானே பார்க்கணும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாதான் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துறீங்க. ஏய் சும்மா இரு. ஒரு நல்ல நாள் வந்திருக்கு, அன்னைக்கு கூட குழந்தைய பார்க்க விடலனா எப்படி அண்ணி? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க? உமா, இருங்கம்மா, அவனும் இந்த கைராசி குடும்பத்தோட பேரன் தானே. ஏய், சும்மா சும்மா இங்க வந்து பேசிக்கிட்டு உரிமை இல்ல, அது இல்ல, இது இல்லன்ட்டு. இங்க பாருங்க, அவ்வளோ ஏன் எந்த வகையிலும் இல்ல. எந்த வகையில உங்களுக்கு உரிமை இருக்கு? உங்க தொல்லை எல்லாம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இங்கேயும் வந்து டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டீங்களா? குழந்தைய பார்த்து நீங்க ஒண்ணு ஆக போறது இல்ல. அப்படி பார்த்தாலும் உங்க கொள்ளி கண்ணால என் குழந்தை நாசமா தான் போகும். அண்ணி, வார்த்தையில கொஞ்சம் நிதானம் தேவை. குழந்தைய அவங்க பாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னவோ குழந்தைய கடத்த வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏய் உமா, என்னாச்சு? ஏன் இங்க நின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா, அம்மா குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பக்கத்துல வந்ததும் குழந்தைய கொடுத்து அனுப்பிச்சாங்கண்ணா, பார்க்க விடாம. வார்த்தை வேற ரொம்ப கடுமையா பேசுறாங்கண்ணா. ஏமா, ஏமா இப்பெல்லாம் கடுமையா பேசுற? குழந்தைய தந்தினா 2 நிமிஷம் கொஞ்சம் திருப்பி கொடுத்துட போறாங்க. அதுல என்ன ஆயிட போகுது? ஏமா, அந்த குழந்தை எங்க வீட்டுக்கு சொந்தம் தானே? ஏங்க, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க? வழக்கமா தம்பி தம்பி தானே சொந்தத்தை கொண்டாடுவீங்க. இப்பதான் அவரே இல்லாத ஆயிடுச்சுல்ல. இப்பதான் தம்பியே இல்ல நான பிறகு குழந்தை மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து வரும்? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தி அமிச்சிங்க. வியாபாரம்னா போட்டி இருக்குன்னு வியாக்கியான வேற பேசுனீங்க. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு பிளாஷ்பேக் எல்லாம் மறந்து போச்சா? இருங்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப வேற நியாயப்படுத்திட்டு இருக்கணுமா? இங்க வந்து தம்பி புள்ளன்னு அந்த ரூட்ல வேற சொந்தம் கொண்டாடுவீங்க. இப்போ அதுவே இல்லன்னு ஆயி போச்சுல்ல. எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்து ஆடு வரவு குட்டி வரவுன்னு வந்து பேசிட்டு இருக்கீங்க? மா, போதுமா, போதும். சும்மா வளவளன்னு பேசாத. நீ குழந்தை யாருக்கும் காட்ட வேணாமா? நீயே வச்சுக்க. நீயே நல்லா கூடைக்குள்ள அடைச்சு உள்ள கொண்டு போய் வச்சுக்க. தோ இவங்கள சொல்லணும். குப்பையில கிடந்த ஒன்ன கோபுரத்தை கொண்டு போய் வச்சாங்கல்ல, அதுக்கு நல்லா எங்களை செருப்பால் அடிச்சுக்கணும். எப்ப பாரு அதான் நீ குழந்தைய வளர்க்குற லட்சணம் தெரியுது. கீழே போட்டு குழந்தைய தாண்டறது, குழந்தைய தூக்கி போட்டு பந்தாடுறது.
நல்லா குழந்தை வளர்க்குற லட்சணம். ஆமாங்க, நீங்க பெரிய ஆளு. என்ன என் குழந்தை வந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல? தோ ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஆனந்தி, வாங்க மீனாட்சி. வாங்க. இவங்க இருக்காங்களே மீனாட்சி அண்ணி. இந்த குடும்பத்துக்குன்னு 10 குழந்தை வரிசையா பெத்து போட்டிருக்காங்களா? உங்களுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு நேரமும் இல்ல ஆளும் இல்ல. இப்ப ஏன் குழந்தை வந்து உரிமையை கொண்டாடுறீங்களா? பெத்து போட வக்கல்ல மலடியை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறீங்க. டேய், யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? டேய் பொண்டாட்டிய கை நீட்டுற வேலை நான் வச்சுக்காத. அடுத்தவன் பொண்டாட்டிய கை நீட்டுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? அவன் என்ன தள்ளுமா என்னண்ணே நீங்க பாட்டுக்கு அந்த பொண்ணை அடிக்க போறீங்க? என்ன வர வர உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு? இப்படித்தான் அன்னைக்கு பாண்டனி அவங்க வீட்டுல வச்சு அடிச்சிருக்கீங்க. அன்னைக்கு என் மச்சான செருப்பால் அடிச்சிருக்கீங்க. பேங்க் மேனேஜர் மரியாதை இல்லாம அடிச்சிருக்கீங்க. என்ன காட்டி ஒரு அடித்தனமா நடந்துகிட்டு இருக்கு? அறிவு இல்ல உனக்கு? புத்தி இல்லாம பேசிட்டு இருக்காரா? உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாடா அன்னைக்கு? அவன் வீட்டுக்கு வரும்போது என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமாடா? எதுவுமே தெரியாம வாயை படுத்து பேசிட்டு சண்முகம். பெருசா பெருசா வியாபாரத்தை பத்தி அவன் பேசுறான். நீ என்னமா எனக்கு அறிவு இல்லைன்னு பேசிட்டு இருக்க? சண்முகம், சண்முகம். உனக்கு என்னடா தெரியும்? வர வர எடுப்பார் கைப்பிள்ளையா போயிட்டு. ஏன் அன்னைக்கு அன்னைக்கு உன் பொண்டாட்டிய பத்தி அவன் பேசும்போது அவன் சட்டையை நீ புடிச்சிய, அப்ப எங்க போச்சு உன் அறிவு? அறிவு கட்ட முண்டம், அறிவு கட்ட முண்டம். அறிவு கட்ட மாதிரி என்ன வந்து கேள்வி கேட்டிருக்க நீ? அறிவு இல்ல உனக்கு? சண்முகம். சுய புத்தியா இருக்கணும், சொல் புத்தியா இருக்கணும். ஒரு புத்தியும் கிடையாது. ஆமா ஆமா, எனக்கு சொல் புத்தி இல்ல சுய புத்தி இல்ல. அப்படித்தானே வளர்த்துருக்கீங்க. உனக்கு அறிவு இருந்தா அடுத்த பொண்டாட்டிய கை நீட்டுவியா? அதனாலதான் நீ இன்னமும் ஒண்டி கட்டையாவே நிக்கிற. ராஜேந்திரா. ஆமா, அவர் ஒண்டி என்ன பேசுற நீ? ராஜேந்திரா, வாயை மூடு. நிறுத்து. என்ன பேசுற நீ? யார பார்த்து என்ன பேசுற? அவங்க குழந்தைய காட்ட மாட்டேங்கறாங்க. அத பத்தி ஒண்ணும் கேட்கணும்னு தோணல. அண்ணிய பார்த்து மலடின்றாங்க. அத பத்தி ஒண்ணும் கேட்கணும்னு தோணல. உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா இரு நீ. அண்ணே, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. உமா இங்க பாரு. போதும். யாருப்பா உனக்கு கொண்டி கட்ட? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு ஒண்டி கட்ட. அது இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமாப்பா? இத்தனை வருஷம் கூட பிறந்து வளர்ந்தீங்களே, அப்ப உங்களுக்கு தெரியலையா அவர் ஒண்டி கட்டன்னு? உங்க மூத்த அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாரு. அப்ப தெரியலையா உங்களுக்கு அவர் ஒண்டி கட்டன்னு? அதுக்கு இல்ல நீ பேசாதீங்க. நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கெட்டவனா இருந்தா கூட மன்னிக்கலாங்க, ஆனா துரோகியா இருக்கீங்களே, உங்களை எப்படி மன்னிக்கிறது? எல்லாரும் திட்டம் போட்டு நடந்துக்கிறீங்கல்ல, பண்ணுங்க. எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. இன்னைக்காவது தெரிஞ்சிருச்சுல அவர் ஒண்டி கட்ட நான் மலடின்னு. நல்லது. அண்ணி அண்ணின்னு என் காலை சுத்தி வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் மலடின்னு. உங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து நல்லது செஞ்சோமே, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் மலடின்னு. ஆனா இன்னைக்குதான் நான் மலடின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல. நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த பட்டம் மலடி இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்க வாயால இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? அவர் பண்ண தப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க. வாயை மூடுங்க. போயிடுங்க. மீனாட்சி. ஏய். சீ.
அம்மா, தாயே, உனக்கும் ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு உன் குழந்தைய கூட்டிட்டு போயிடு. உன் குழந்தைய இங்க யாருக்கும் காட்ட வேண்டாம். நீங்களே உங்க குழந்தைய வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லம்மா. போயிடு, குழந்தைய கூட்டிட்டு போயிடு. கூட புருஷனையும் கூட்டிட்டு போயிடு. நல்லா இருமா, போங்க. நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்க. அவங்க ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க. முட்டாள்தனமா பேசுறவங்க முட்டாள் தானே அண்ணி? முட்டாள்களோட நமக்கு என்ன வேலை? போலாம். அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ? சண்முகம், டேய் சொல்றத கேளுடா. டேய் சொல்றத கேளுடா. வேண்டாண்ணே. என்னடா டேய், இதுக்கப்புறமும் இங்க நின்று அவமானப்பட வேணாண்ணே. டேய் சொல்றத கேளுடா. இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இல்ல? வேண்டாண்ணே, போதும். பட்ட அவமானம்லாம் போதும்ண்ணே. தம்பி, மத்தவங்க பண்றாங்கங்கிறதுக்காக நாம அப்படி நடந்துக்க வேண்டாம். ஏமாத்துற சொந்தம், போலியான நண்பன், சண்டை போடுற அண்ணன் தம்பி, இவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் புத்தியில ஏறாது. பெரியவங்க அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. இந்த நிமிஷம் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கிற நிலைமையில இல்ல. அதான் நாம இப்ப பார்த்தோம்ல. இல்ல அண்ணி, வந்ததுல இருந்து எல்லாருமே வம்பு வளர்க்குற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. வாசல நாம வரும்பொழுதே வீரமணி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆள் போடுறது நாடகம்னு தெரிஞ்சே நாம எல்லாரும் இங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. அதுதான் விதி. பொதுவா விதி சகுனம் இதெல்லாம் நம்பாம தான் இருந்தேன். ஆனா வீரமணி முன்னாடியே நாம எல்லாரும் இன்னைக்கு அமைதியா இருக்குமே, இத வேற என்னன்னு சொல்றது? விதி தானே சொல்லணும். அவங்க பேசுறாங்க பரவாயில்ல, ஆனா நம்ம வீட்டு பசங்க பேசாம நிக்கிறானுங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. சரவண என் மேல கை ஓங்கினது அதிர்ச்சின்னா அதை விட ராஜேந்திர என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? சரவணனுக்கும் ராஜேந்திரனுக்கும் நாம எதிரி ஆயிட்டோம். ஆனா வீரமணி நம்மள வரவேற்கிறாரு. பகையாளிகளோட சேர்ந்து நிக்கிறானுங்கன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. சண்முகம், உன் உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனா அதே நேரத்துல உன் மனநிலைமையில தான் நானும் இருக்கேன். டேய், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கடா. இன்னைக்கு நம்ம கையை கட்டிக்கிட்டு தான் நிக்கணும். அதான் சூழ்நிலை. ஏன்னு சூழ்நிலை எதுக்குன்னு பாருங்க தம்பி. என்னடா செய்ய? நம்ம வீட்டுக்குள்ள விசேஷம் இல்லையா? இங்க நடக்கிற விசேஷத்துக்கு நாம நின்னுதான் ஆகணும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா வைஜெயந்தி இப்ப புள்ளத்தாச்சு. கைராசி குடும்பத்தோட மருமக. இந்த விசேஷத்துல நமக்கு என்ன அவமானம் வந்தாலும் கொஞ்ச நேரம் வரைக்கும் இருந்துட்டு போலாம். இது பாருங்க, நம்ம ஒரு ஓரமா நிப்போம். நடுவுல கூட நிக்க வேண்டாம். அது முடிஞ்ச உடனே நம்ம உடனே போயிடலாம். என்ன சொல்றீங்க? இல்ல வேணா நீ. சண்முகம், நிறைய நம்ம தாங்கிட்டோம்டா.
இதையும் தாங்கிப்போ. நான் சொல்றத கேளுடா. வா வா. மீனாட்சி, நீ வந்து நலங்கு வைமா. இருமா இருமா இருமா. ஏமா அவங்கள போய் வைக்க சொல்றீங்க? புள்ள இல்லாதவ. இந்த அம்மா சொன்னா உடனே வந்துடுறதா? உனக்கு தெரிய வேண்டாம்? புள்ள இல்லாதவ தானே நீ. இந்த மாதிரி வேலையில முன்னாடி நிக்கலாமா? நிக்கிறதே தப்பு. இதுல வேற சம்பிரதாயம் பண்றேன்னு வந்து நிக்கிற. இந்த மாதிரி நீ பண்ணிதான் என் பொண்ணுக்கு குறை மாசத்துல குழந்தை பிறந்தது. அதுலயும் பிறக்கிறதே பெரிய கஷ்டமா போயிடுச்சு. உயிர் பழைக்கிறதே பெரிய கஷ்டமாயிடுச்சு. இப்ப இந்த பொண்ணையும் காலி பண்ணலான்னு பாக்குறியா? பாமா. அம்மா